வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் வந்து எப்படி வந்து யாஷிகோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன்றதை அவங்க ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு மஹால்லாம் பிடிச்சி ஒரு ஹால் பிடிச்சி இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஒரு 60Kலேருந்து 70Kலேருந்து மேக்ஸிமம் நிறைய பேர்லாம் வந்து 1 lakh வரை நிறைய பேர் வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே நம்மளே வச்சு ஒரு மினிமலிஸ்டிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இந்த பர்த்டே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றப்போ ஒரு நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும் தான். பட் அதுக்காக நம்ம வந்து ஓவராக அஃபோர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எவ்வளோ அஃபோர்ட் பண்ணி நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செய்யும்போது நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் காஸ்ட் நம்ம வந்து கொடுக்க தேவையில்ல. இப்போ நம்ம ஒரு ஹால் பிடிச்சோம்னா அந்த ஹாலுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோன்னு சொல்லி ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நம்ம கொடுக்க தேவையில்லை. தென் செகண்ட் திங் வந்து நம்ம வந்து அந்த தேவையான டெக்கரேஷனுக்கான திங்ஸ்லாம் நம்மளே வாங்கிட்டோம் அப்படின்னா டெக்கரேஷன்காரங்கள்ட்ட கொடுத்து நம்ம அதை வந்து அதுக்கு நம்ம வந்து மணி பே பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையாவே நமக்கு வந்து கம்மியாகுது இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் வந்து சூஸ் பண்ணேன். தென் அதுக்காண்டி நான் ஒரு நோட்டில் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதே நீங்கள் வந்து எவ்வளோ இன்னும் அழகாக காட்டலாமோ அதை காட்டலாம். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கட்டியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி நான் வந்து என்னோட டெரஸில் தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஈவினிங் டைம் ஒரு நைட் டைமில் நம்ம வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைட்லி இல்லை நல்ல ஒரு ஹாப்பினிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படினாலுமே ஒரு லைட் இல்லாமல் நமக்கு வந்து அந்த ஈவினிங்காக இருந்தாலும் சரி மார்னிங்காக இருந்தாலும் சரி லைட் இல்லாமல் அது நல்லா இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளிப் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு லைட். இது மொத்தமே உங்களுக்கு வந்து 16 லைட்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில். இந்த லைட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இந்த லைட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 rupees வருது. நான் எல்லா விஷயங்களுமே நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நம்மளுக்கு வந்து 200 rupees ஆகுது. நான் சொல்ல நான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து நான் அந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஷோ பண்ணி கடைசியாக டோட்டல் பண்ணும்போது நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இவ்வளோ லோ பட்ஜெட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமான்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் கிட்னு சொல்லி அதுலேயே பலூன்ஸ்லேருந்து லைட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கிட் நான் வாங்கியிருந்தேன். இந்த கிட் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் நமக்கு வந்து ஒரு அந்த பலூன் ஏர் பப் அது கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து நியூ பார்ன்லேருந்து 12 months வர பேபி ஃபோட்டோஸ் வைக்கிற அந்த பேபி ரெக்கார்ட் அது இருக்குது. அண்ட் இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம வந்து போடுற அந்த ஹாப்பி பர்த்டேன்ற அந்த ஒரு நேம் பிளேட் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றனால ஃபர்ஸ்ட் ஃபாயில் பலூன் இருக்கு உள்ள. தென் ஆல்மோஸ்ட் இந்த பலூனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50 பலூன்ஸ் இருக்கு. 60 பலூன்ஸ் இருக்கு. 40 பலூன்ஸ் ப்ளூ கலர் பலூன்ஸ், 10 பலூன்ஸ் வந்து கோல்டன், 10 பலூன்ஸ் வந்து ஒயிட். அந்த மாதிரி நான் வந்து இதில் 50 பலூன்ஸ் இருக்கு. இவ்வளோதான் இந்த கிட்டில் இருக்குது. இந்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 254 தான் உங்களுக்கு வருது. ஜஸ்ட் 250. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது நமக்கு அஃப்கோர்ஸ் நிறைய பலூன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அந்த பலூன்ஸ் இந்த பலூன்ஸ் மட்டும் எனக்கு பத்தலை. அதாவது நான் பண்ண போகிற டெக்கரேஷனுக்கு இந்த பலூன்ஸ் மட்டும் பத்தலை. ஸோ இதே இதில் நான் எக்ஸ்ட்ரா 50 பலூன்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு தேவையோ நீங்கள் அவ்வளோக்கு மட்டும் வாங்கிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா 50 பலூன்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இந்த 50 பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114க்கு வருது. அதாவது 114க்கு வருது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் லைட் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து கிளிப் லைட்லேயே அது வந்து ஸ்ட்ரிங் லைட். ஏற்கனவே என்கிட்ட இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் அஃப்கோர்ஸ் நிறைய லைட்ஸ் சேர்க்கும் போது நம்மளோட டெக்கரேஷன் இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லைட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 122 வருது. அதாவது 122 தான் வருது. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலரைட்ஸ்
ஃபோட்டோஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் நான் யாஷிக்கோட ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். பிகாஸ் நம்ம அந்த நியூ பார்ன்லாம் போடும்போது அதில் ஃபோட்டோஸ் போடுறதுக்கு அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் லைட்டில் ஃபோட்டோஸ் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு இதில் எனக்கு வந்து பேக் ஆஃப் 25 கிடைக்குது. இதில் வந்து நமக்கு வந்து இந்த போலராய்ட் ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வந்து 122க்கு நமக்கு வந்து இந்த போலராய்ட் ஃபோட்டோஸ் கிடைக்குது. தென் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ லைட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நான் ஸ்ட்ரிங் லைட் மட்டுமே நான் வந்து இன்னும் 2 லைட்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கிளிப் லைட்ஸ் அப்படி இருக்கு இல்லையா. அப்புறம் ஃபோட்டோக்கு லைட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் லைட்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு அங்கே வந்து ப்ளக் போர்டு வந்து 1 or 2 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மினி பவர் ஸ்ட்ரிப் அந்த எப்படி என்ன சொல்ல அந்த எக்ஸ்டென்ஷன் போர்டு அந்த பவர் எக்ஸ்டென்ஷன் போர்டு இருக்கு இல்லையா. இதை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்கினேன். இந்த எக்ஸ்டென்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123 ஜஸ்ட் 123 தான் வருது. அண்ட் லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இதை வந்து இவ்வளோ பெருசாக காட்ட முடியாது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 வருது. பிகாஸ் இது வந்து நான் வந்து பலூன்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு பலூன் டெக்கரேஷன் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இப்போ நான் காட்டியிருக்கேன்ல, இதை மட்டும் நீங்கள் வச்சு பண்ணாலே ரொம்பவே அமேசிங்காக அழகாக பண்ணிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக வேணும், டேபிளில் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ட்ரே தான். இந்த ட்ரே வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா கப் கேக்ஸ் அண்ட் சம்திங் எனி அதர்ஸ் ஏதாவது கப் கேக் சாக்லேட் ஏதாவது போட்டு அந்த டேபிள் மேலே வச்சா ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரே வாங்கியிருந்தேன். இந்த ட்ரேயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 வருது. இந்த ட்ரேயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 வருது. தென் நான் வாங்கினதுலே இந்த விஷயம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செராமிக் பவுல் செட் தான். இது எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா இதுலேயுமே நிறைய போட்டு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே கேக் இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வைக்கக்கூடாதுன்ற கண்டிப்பாக நான் இந்த ஒரு பவுல் செட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பவுல் செட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி 2 பிளேட் இந்த மாதிரி 2 பிளேட் கிடைக்குது. அண்ட் இந்த பவுல் இந்த 2 பவுல் இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து செராமிக் அப்படின்றதுனால இதோட ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதை வந்து நான் வந்து 705க்கு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் மெயினான டெக்கரேஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம வந்து மெயின் டெக்கரேஷன்லேயே நான் போட்டுக்கிறேன். அந்த ட்ரே அண்ட் இந்த பவுல் செட் மட்டும்தான் ஆப்ஷனல். நீங்கள் இதை வாங்கி நீங்கள் பண்ணியிருந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். மெயின் திங்ஸோட எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1485 வருது. அதாவது 1485 தான் வருது. ஜஸ்ட் 1485ல நீங்கள் உங்கள் பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த ட்ரே இதெல்லாம் தேவைப்படாது. பட் ஆனால் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 870 வரும். அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 2355 ருபீஸ் வரும். ஜஸ்ட் நீங்கள் எந்த பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து உங்கள் பேபியோட பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். அண்ட் இது போக நமக்கு வந்து மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேக் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வரும். அது மேக்ஸிமம் நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு அஃபோர்ட் பண்ணணும்னு நினச்சிக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 to 4,000க்குள்ளே நான் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பிகாஸ் நிறைய அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோட கேக்குமே ரொம்ப அதிகமாக ரொம்ப ஓவராக இல்லாமல் கொஞ்சம் மினிமலாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ கைஸ் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நான் இதை வச்சு நான் எப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பாய்.